கூட இருந்து கடைசி வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் ஒருவர்தான் உங்க கஷ்டத்துல, உங்க நஷ்டத்துல, உங்க இழப்புல, உங்க நெருக்கத்துல, நீங்க படுற வேதனையில உங்க கூட இருந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா? என் குடும்பத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் படிப்புல ஒரு ஆசீர்வாதம் வராதா? என் திருமண வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வராதா? நான் கையிட்டு செய்கிற வேலையில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நான் உனக்கு தரப்போறேன். உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை நான் தரப்போகிறேன். உங்களை நிரம்பி வழிந்திருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரப்போகிறது. உங்களுடைய வேலையில, உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்க குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்ட போகிறார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது யாராலும் அதை தடுக்கவே முடியாது. உங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில், வியாபாரம், வேலைகள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது.